மக்களுக்கான திட்டங்களை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளில் கூட துவக்கி வைக்கலாம். அதில் தவறில்லை. தமிழகம் முழுவதும் இன்று 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் என்று திமுக மருத்துவ அணி செயலர் எழிலன் கூறியுள்ளார். மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடகாவில் என்ஐஏ அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மகா சிவராத்திரியை மிக சிறப்பாக தமிழக கோவில்களில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கொண்டாட்டத்தை துவங்கினோம். இந்த ஆண்டு தமிழகத்தின் 9 பிரதான கோவில்களில் மகா சிவராத்திரியை பிரம்மாண்டமாக கொண்டாட உள்ளோம். ஆன்மீகத்தை போற்றும் ஆட்சிதான் திமுக ஆட்சி. தமிழகத்தில் நடக்கும் திமுக ஆட்சி நீதி தேவதையின் ஆட்சி. நீதிமன்றம் என்ன கட்டளையிடுகிறதோ அதை செயல்படுத்த வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். அவர் சுட்டிக்காட்டும் திசையை நோக்கி பயணம் செல்கிறோம். திமுக ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டுவதாக நினைத்து எதற்கெடுத்தாலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெள்ளை அறிக்கை கேட்கிறார். அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது எத்தனை முறை வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் என்பதை சொல்ல வேண்டும். தமிழக இந்து அறநிலையத்துறையின் பெயரை மாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்திருக்கிறார். முதலமைச்சரிடம் எடுத்துச் செல்லப்படும். வாய்ப்பிருந்தால் அவர் கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பங்கேற்கும் கட்சியினருக்கு QR ரகசிய குறியீடுடன் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரத்தில் உள்ள பாயிண்ட்ஸ் ஷெரட்டன் ஹோட்டலில் பிப்ரவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதில் பங்கேற்போருக்கு அதிமுகவை மிஞ்சும் வகையில் உணவு உபசரிப்பு வழங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் உட்பட 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே அதை தாண்டிய கூட்டம் சேராமல் தடுப்பதற்கு QR ரகசிய குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை அனுமதிக்கப்படும் நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு மாவட்ட செயலர்களை வரவழைத்து கட்சி சார்பில் அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு சமீபத்தில் வழங்கியுள்ளது. இந்த பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டு முதல் நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்ட திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரான தடங்கம் சுப்பிரமணியனை நீக்கிவிட்டு புதிய பொறுப்பாளராக பெண்ணகரத்தைச் சேர்ந்த தர்மச்செல்வனை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் மணி பாமகவின் சௌமியா அன்புமணியை விட 21,300 ஓட்டுகள் மட்டுமே கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இதில் சுப்பிரமணி பொறுப்பு வகிக்கும் தருமபுரி, பெண்ணாகரம் தொகுதிகளில் பாமக அதிக ஓட்டு பெற்றது. இது திமுக தலைமையின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. கூடவே மாவட்டத்தில் கட்சி பல கோஷ்டிகளாக செயல்பட தடங்கம் சுப்பிரமணியனே காரணம் என தலைமைக்கு தொடர்ந்து புகார்கள் சென்றன. இதையடுத்து தர்மபுரி மாவட்ட செயலாளரை மாற்றுவது என முடிவெடுத்த திமுக தலைமை மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளராக இருந்த தர்மசெல்வனை தர்மபுரி மற்றும் பெண்ணகரம் தொகுதியை உள்ளடக்கிய கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்காமல் இருப்பதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டு 8 மாதங்கள் கடந்த நிலையில் பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக வேல்முருகன் என்பவர் உயிரிழந்துள்ளார். திமுக அரசின் மெத்தன போக்கால் அவர் உயிர் பறிபோனதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். பணி நியமன ஆணைகளை வழங்க அரசு காலதாமதம் செய்வது கண்டனத்திற்கு உரியது. இந்த உயிரிழப்புக்கு அரசு பொறுப்பேற்று அவரது மனைவிக்கு தகுதிக்கு ஏற்ப உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும். இனியாவது தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை உடனடியாக வழங்க முதலமைச்சர் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவருடைய சொந்த ஊரான தேனியிலேயே செல்வாக்கு கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். அதற்காகவே அதிமுக சார்பில் தேனியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் என்றும், பழனிசாமி தான் கூட்டணி குறித்து முடிவெடுப்பார். கூட்டணி தொடர்பாக என்ன வியூகம் உள்ளது என்பது குறித்து அவருக்கு மட்டுமே தெரியும். கட்சியின் மற்ற தலைவர்களுக்கு தெரிந்தாலும் அதை
வெளியில் சொல்லக்கூடாது, பன்னீர்செல்வம் உள்ளிட்ட யாரையும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்றாலும் பழனிசாமியே முடிவெடுப்பார். இருமொழி கொள்கையைத்தான் அதிமுக ஆதரிக்கும். அதற்காக மூன்றாவது மொழி படிப்பதை தடுக்க மாட்டோம். மூன்றாவது மொழியை ஏற்கவில்லை என்பதற்காக மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்துவது தவறு. முதல்வர் ஸ்டாலினின் தந்தையை அப்பா என்றனர், தற்போது ஸ்டாலினை அப்பா என்கின்றனர். குழப்பமாக உள்ளது என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியுள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா அரசு போக்குவரத்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தாக்கப்பட்டதை அடுத்து இரு மாநிலங்கள் இடையிலான பேருந்து போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. கடந்த 2023-24 நிதியாண்டில் 58,104 கோடி ரூபாயை வரியாக அதானி குழுமம் செலுத்தியுள்ளது. அதானி குழுமம் துறைமுகம் முதல் மின்சாரம் வரை பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இதனால் மத்திய அரசுக்கு அதிக வரி செலுத்தும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இந்த குழுமம் விளங்கி வருகிறது.